ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சன் டிவி சீரியல் எல்லாமே ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்ப சன் டிவி சீரியலில் ஒரு நியூ அப்டேட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நியூவாக ஒரு சீரியல் அப்படிங்கிறது லான்ச் பண்ண போகிறாங்க. அதை பற்றின சுவாரஸ்யமான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சுவாரஸ்யமான அப்டேட் ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு தான் இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. சன் டிவியில் கூடிய சீக்கிரம் வரக்கூடிய ஒரு சீரியல் அப்படிங்கிறது அன்னை இல்லம் அப்படிங்கிறது தான். இந்த அன்னை இல்லம் சீரியல் அப்படிங்கிறது சிங்கப்பெண் சீரியலை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மிராக்கிள் மீடியா அப்படின்ற ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இந்த அன்னை இல்லம் சீரியலையும் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி சிங்கப்பெண் சீரியல் அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு அப்படிங்கிறத கிடச்சிருக்கு. குறிப்பாக அந்த சீரியல் அப்படிங்கிறது கிராமத்து பேஸாக இருந்து நகரத்துக்கு வந்து அவங்க வாழக்கூடிய காலகட்டத்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த அன்னை இல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைட்டிலே இந்த கதை கிராமத்தை ஃபேஸ் பண்ணி, அதுவும் கூட்டு குடும்பத்தை ஃபேஸ் பண்ணி இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. குறிப்பாக எப்போ இந்த டைட்டில் அப்படிங்கிறது வந்ததோ அப்பையிலேருந்து மிராக்கிள் மீடியா அப்படிங்கிறது சிங்கப்பெண் சீரியலை அவ்வளோ சூப்பராக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அது இன்னொரு சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு பெறும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த சீரியலுடைய ஹீரோ யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அரவேஷ் குமார் அவங்க தான். இவங்க சின்னத்திரை ரசிகர்கள் எல்லாருக்குமே, ரெகுலராக சீரியல் பார்க்குறவங்க எல்லாருக்குமே இவரை தெரியாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா இவர் சுந்தரி, சின்னத்தம்பி, இலக்கியா, பாசமலர், மின்னலே அண்ட் தெய்வமகள் இந்த மாதிரியான நிறைய சீரியலில் நடிச்சிருக்காரு. ஒவ்வொரு சீரியல்லையுமே வித்தியாசமான கேரக்டரில் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார். ஆக்டர் அரவேஷ் குமார் அப்படின்றவங்க இந்த முறை எந்த மாதிரியான கேரக்டரில் வரப்போகிறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக மக்களிடையே இருக்குது, குறிப்பாக ரசிகர்கள்ட்ட இருக்குது. இவர் நடிக்கக்கூடிய முதல் ஹீரோ ஆக்ட் அப்படிங்கிறது இந்த அன்னை இளம் சீரியல் அப்படிங்கிறது தான். அடுத்து இந்த சீரியலுடைய ஹீரோயின் அப்படின்றவங்க நம்ம நக்ஷத்ரா அப்படின்றவங்க தான். இவங்க ஜீ தமிழ் சீரியலில் ஒளிபரப்பான யாரடி நீ மோகினி அப்படின்ற சீரியல் மூலியமாக ரொம்பவும் பிரபலமானாங்க. அதுக்கப்புறம் வள்ளி திருமணம், திருமதி ஹிட்லர் அண்ட் செம்பருத்தி இது மாதிரியான நிறைய சீரியல்களை நடிச்சுட்டும் இருந்தாங்க. அண்ட் நடித்து மக்களோட மனசில் நீங்காத இடமும் பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சன் டிவியில் ஒளிபரப்பான சாமந்தி சீரியலில் இவங்க கடைசியாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க இப்போ ஆக்டர் அரவேஷ் குமாரோடைய முதல் முறையாக ஜோடியாக இணைகிறாங்க. இவங்களுடைய காம்போ எப்படி அமையும் அப்படின்னு தான் எல்லாரோடைய எதிர்பார்ப்பும் அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது. இந்த சீரியலுக்கு அன்னை இல்லம்னு முன்கூட்டியே பெயர் வச்சாலும் இது தற்காலிகமான பெயர் தான். பிற்காலத்தில் ஏதாவது கதை களத்துக்கு ஏற்ற மாதிரி வேறு பேர் மாற்றுறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. இது சம்மந்தமாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாகும் போது இந்த சீரியலோட பெயர் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த சீரியலோட கதை வேறு எந்த நடிகர்கள் எல்லாம் இந்த சீரியலில் நடிக்கிறாங்க, சீரியலோட லான்ச்சிங் டேட் அப்படிங்கிறது, அதாவது எப்போ இதை அப்டேட் பண்ணுவாங்க, எப்போ சன் டிவியில் ஒளிபரப்பாகும் அண்ட் இதை பற்றின டீட்டெயிலை இன்னும் அதிகாரப்பூர்வமாக அவங்க வெளியாக்கலை. ஆனால் சோஷியல் மீடியா பக்கத்தில் இவங்களுடைய காம்போ வந்த உடனே ரசிகர்கள் மத்தியில் எப்போ இந்த சீரியல் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. சின்னத்திரை ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். குறிப்பாக இதை மிராக்கிள் மீடியா தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே குடும்ப சென்டிமெண்ட்டு, அதே மாதிரி உறவுகளுடைய உணர்ச்சி இது எல்லாமே அதிகமாக இருக்கும். கிராமத்தை ஃபேஸ் பண்ணி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மக்கள் மத்தியில் பல எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஏன்னா சிங்கப்பெண் சீரியல் அப்படிங்கிறது அப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த அன்னை இல்லம் சீரியல் அப்படிங்கிறது மதியம் 1:30 மணி ஸ்லாட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதில் வினோதினி சீரியல் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு, போன வாரம் சனிக்கிழமையோடு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து புது வசந்தம் சீரியல் 1 ஹவருக்கு மாற்றிருக்காங்க. அது இன்னும் ஒரு 2 வீக்ஸ் ஓடிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப 1:30 மணி ஸ்லாட்டில் இந்த அன்னை இல்லம் சீரியல் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சன் டிவியில் கிட்டத்தட்ட 3 சீரியல் அப்படிங்கிறது 1 மணி நேரம் ஓடிட்டுருக்கு. ½ அன் ஹவர் அப்படிங்கிறதே கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்போ 1 மணி நேரம் ஸ்லாட்டாக ஓடிட்டுருக்கப்ப கண்டிப்பாக அந்தந்த ஷெடியூலுக்கு, அதாவது அந்தந்த டேரக்டருக்கு ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். மேபி அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு வந்து நியூ சீரியல் லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றின எல்லா அப்டேட்டுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த அன்னை இல்லம் சீரியல் எப்போ லான்ச் ஆகுதுன்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த உடனே உங்களுக்கு வீடியோ போடுறேன். சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய கருத்தை இந்த 2 பேர் ஜோடி பற்றி, இந்த அன்னை இல்லம் பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.